ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் யூனிட் 3ல் தலைவர்கள் உருவாத டாப்பிக்கில் முக்கியமான தலைவரான டாக்டர் பிஆர் அம்பேத்கர் பற்றி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கடந்த 6 ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள், அது கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே இருக்குது. நீங்கள் ஆன்சர் போடுங்க. சப்போஸ் இந்த டாபிக் பற்றின ஐடியா எதுவும் இல்லைன்னா அம்பேத்கர் பற்றின ஃபுல் லெக்சர் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் அட்டாச்சும் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தனது டாக்டர் ஆஃப் சயின்ஸ் பட்டத்திற்காக லண்டன் பொருளாதார பள்ளியில் சமர்ப்பித்த ஆய்வறிக்கையின் தலைப்பு என்ன? ஆன்சர் பி, ரூபாயின் பிரச்சனைகள், அதன் தோற்றமும் தீர்வும். செகண்ட் கொஸ்டின், அனைத்திந்திய பட்டியல் இனத்தினரின் கூட்டமைப்பினை நிறுவியவர் யார்? ஆன்சர் பி, பிஆர் அம்பேத்கர். 1942 அவரோட சுதந்திர தொழிலாளர் கட்சி கலைச்சிட்டு இந்த அனைத்திந்திய பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்புங்கிறத ஆரம்பிச்சிருப்பார். தேர்ட் கொஸ்டின், லண்டன் அருங்காட்சியகத்தில் டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் சிலை யாருடைய சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, காரல் மார்க்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், 1930 தொடங்கப்பட்டு சுமார் 5 ஆண்டுகள் நீடித்த அம்பேத்கரின் புகழ்பெற்ற சமூக போராட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, காலாராம் கோயில் நுழைவு போராட்டம். பம்பாய் மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா நாசிக் நகரில் காலாராங்கிற கோயில் இருக்குது. இங்கே தலித் மக்கள் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுங்கிற தடை இருந்துச்சு. இதை நீக்கணும் அப்படின்னு மத உரிமைக்காக அம்பேத்கர் மார்ச் 2, 1930 இந்த காலாராம் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தினார். இதில் 15,000க்கும் மேற்பட்ட தன்னாளர்கள் கலந்து கொண்டாங்க. இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா சுமார் 5 ஆண்டுகள் நீடிச்சது. கேள்வி 5, டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1990. கேள்வி 6, பின்வருவனவற்றுள் அம்பேத்கர் தொடங்கிய இதழ்களை கால வரிசைப்படி அடுக்குக. ஃபர்ஸ்ட் ஜனதா. ஜனதா பார்த்தீங்கன்னா 1930 ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த ஜனதாக்கு அர்த்தம் என்னன்னா மக்கள்ங்கிறது அர்த்தம். ரெண்டாவது மூக் நாயக். மூக் நாயக் பார்த்தீங்கன்னா 1920 ஆரம்பிச்சிருப்பாரு. மூக் நாயக்கு அர்த்தம் வாய் பேச முடியாதவர்களின் தலைவன். மூணாவது பிரபுதா பாரத். இந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா 1956 தோற்றுவிச்சிருப்பாரு. பிரபுத்தானா விழிப்படைந்த, பாரத்னா இந்தியா, விழிப்படைந்த இந்தியா தான் இதுக்கு அர்த்தம். நாலாவது பகிஷ்கிருத் பாரத். இது பார்த்தீங்கன்னா 1927 ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த பகிஷ்கிருத்னா புறக்கணிக்கப்பட்ட, பாரத்னா இந்தியா, ஸோ புறக்கணிக்கப்பட்ட இந்தியா தான் இதுக்கு அர்த்தம். இதுக்கு ஆன்சர் ஏ, 2, 4, 1, 3. கேள்வி 7, பின்வரும் கூற்றுகள் யாருடையது? கல்வி அறிவு பெறு, அமைப்பாக ஒன்றுதிரள், கிளர்ந்தெழு, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், போதிக்கும் மதத்தை நான் விரும்புகிறேன், வாழ்க்கை உயரியதாக இருக்க வேண்டும், நீளமானதாக அல்ல. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர். கேள்வி 8, 1932 ஆண்டு பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான போது காந்தியின் சார்பாக அதில் கையொப்பமிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மதன் மோகன் மாளவியா. கேள்வி 9, கூற்று, பிஆர் அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். காரணம், இவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களை ஒருங்கிணைக்க முயன்றார். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ சரி, ஆர் தவறு. கேள்வி 10, டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ்நாடு. கேள்வி 11, அம்பேத்கர் தொடங்கிய சுதந்திர தொழிலாளர் கட்சி 1937 தேர்தலில் பம்பாய் மாகாணத்தில் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 17 இடங்களில் போட்டியிட்டு 15 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பாங்க. கேள்வி 12, சமூக சமத்துவத்தை போதித்த சமாஜ் சமதா சங்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டாக்டர் பிஆர் அம்பேத்கர். கேள்வி 13, மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மராத்தி. கேள்வி 14, பெண்களுக்கு நீதி வழங்க முடியாத அமைச்சரவையில் நான் நீடிக்க விரும்பவில்லை.
என கூறி அம்பேத்கர் தனது பதவியை ராஜினாமா செய்ய காரணமான மசோதா எது? இதுக்கு ஆன்சர் பி. இந்து வாரிசுரிமை சட்டம் 1951, இந்து கோட் பில். கேள்வி 15. எந்த ஆண்டு பம்பாயில் பகிஷ்கிருத் ஹித்காரணி சபா என்ற அமைப்பை அம்பேத்கர் தொடங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி. 1924. கேள்வி 16. அம்பேத்கரால் நிறுவப்பட்ட இந்திய குடியரசுக் கட்சியின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. என். சிவராஜ். கீழ்கண்டவற்றுள் அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்திய குடியரசுக் கட்சி. கேள்வி 18. 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி. பி.ஆர். அம்பேத்கர். கேள்வி 19. கூற்று. இந்திய ரிசர்வ் வங்கி உருவாவதற்கு அம்பேத்கரின் ஆய்வறிக்கை அடிப்படையாக அமைந்தது. காரணம், ஹில்டன் எண் கமிஷன் முன் அம்பேத்கர் அளித்த சாட்சியம் மற்றும் அவரது ரூபாயின் பிரச்சனைகள் நூல் இதற்கு வழிகாட்டின. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. கேள்வி 20. ஒடுக்கப்பட்ட மக்கள் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் பொது பணிகளில் பிரதிநிதித்துவம் பெற வழிவகை செய்த ஒப்பந்தம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பூனா ஒப்பந்தம். கேள்வி 21. அம்பேத்கர் பகிஷ்கிருத் ஹித்காரணி சபா என்ற அமைப்பை தொடங்கிய ஆண்டு மற்றும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி. 1924, மும்பை. கேள்வி 22. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களின் நினைவிடத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி. சைத்திய பூமி. கேள்வி 23. அம்பேத்கரின் மறைவுக்கு பின் 1957 வெளியான அவரது புத்தகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி. புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா. கேள்வி 24. ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி. பி.ஆர். அம்பேத்கர்.